பிரியமானவர்களே, உங்களை சுற்றிலும் பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் நிறைந்திருக்கிறதா? ஆனால் தேவன் ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தருகிறார். 1 ராஜாக்கள் 5:4 பார்க்கிறோம், என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தாவீது ராஜாவின் காலத்தில் எப்போதும் போர்களும் எதிரிகளும் இருந்தது. ஆனால் தேவன் ராஜ்யத்தை சாலமோனுக்கு கொடுத்த போது எல்லா பக்கங்களிலும் சமாதானத்தை தந்தார். சுற்றிலும் இருந்த எதிரிகள் அமைதியாகி விட்டார்கள். யுத்தமும் இல்லை, தொந்தரவும் இல்லை. அதனால் சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பெரிய வேலையை அமைதியாக ஆரம்பிக்க முடிந்தது. இது அவருடைய திறமையால் மட்டும் இல்லை, தேவன் கொடுத்த இளைப்பாறுதலால் தான். தேவன் அவருடைய வழியை ஆயத்தமாக்கி வைத்ததனால் எந்த இடையூறும் இல்லை. அதனால் சாலமோன் தேவனுடைய வேலைகளை மன அமைதியுடன் செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தரும்போது நம்மால் அவருக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் மனசுக்கு இளைப்பாறுதல் இல்லாமலேயே இருக்கிறது. ஒரு பிரச்சனை முடியும் முன்பு இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கிறது. சில நேரங்களில் நம்ம எதிர்க்கும் மனிதர்களும் தடுக்கும் சூழ்நிலைகளும் நம்மை மிகவும் களைப்பாக்கி விடுகிறது. அதனால் தேவன் நம்ம வாழ்க்கையை மறந்து விட மாட்டார். அவர் நேரம் வந்தால் நம்மை துன்பப்படுத்திய எல்லா சூழ்நிலைகளையும் அமைதியாக்கி விடுவார். பிரியமானவர்களே, நம்மால் முடியாததை தேவன் எளிதாக மாற்றி விடுவார். நேற்று வரை இருந்த எதிர்ப்பு இன்று அமைதியாகி விடலாம். நேற்று வரை இருந்த பயம் இன்று சமாதானமாகி விடலாம். தேவன் தர இளைப்பாறுதல் என்பது வெறும் உடல் ஓய்வு மட்டும் இல்லை பிரியமானவர்களே, அது மனசுக்கும் ஆன்மாவுக்கும் கிடைக்கும் சமாதானம். அதனால் இன்று எவ்வளவு களைப்பாக நீங்கள் இருந்தாலும் மனம் உடைந்து போகாதீங்க. தேவன் உங்களுக்கும் ஒரு நாளில் இப்படிப்பட்ட இளைப்பாறுதலை தருவார். அவர் கொடுக்கும் சமாதானத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமென்.